2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் வாசிங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும் பொழுது, பொதுவான நிருபத்தில் எல்லாருக்கும் எழுதும் பொழுது சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அவரை அறிகிற அறிவினால் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம பார்க்குறோம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் சொல்லுங்க. உங்கள்கிட்ட பைபிள் இருக்குல்ல, வாசிங்க. அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஹல்லேலூயா. கர்த்தரை அறிகிறதுனால, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் தேவனையும் அறிகிறதுனால எது பெருகுமா? கிருபையும் சமாதானமும் நமக்கு பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. 3வது வசனத்தில் பார்க்கிறோம், அதே அறிகிற அறிவினாலே, நம்மை அழைத்த தெய்வத்தை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுமா. ஆமென். என்னது தந்தருளுமா? அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தரணும்னா என்ன செய்யணுமா? அறிகிற அறிவு, நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவு. ஆமென். நான் உங்களுக்கு இந்த நாளில் ஆண்டவருடைய வேர்டு என்ன அப்படின்னா, அறிகிற அறிவு அப்படின்னா என்ன? அவரை அறிகிற அறிவு அப்படின்னு. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு பிலிப்பியரில், அவரை அறிகிற அறிவுக்காக, அவரை அறியணும் அப்படிங்கிற தாகத்துக்காக நான் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டேன்? விட்டுவிட்டேன். குப்பையும் நஷ்டமுமாக எனக்கு இருக்கிற எல்லா மேன்மையையும், எல்லா வசதிகளையும், எல்லா விதமான எனக்கு லாபமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் என்ன செய்து விட்டேன்? அப்படி சொல்றாரா? பிலிப்பியர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. ஆமென். அப்படின்னா அந்த அறிகிற அறிவின் அப்படின்னு சொல்றோமே, அறிகிற அறிவுனா என்னது? அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு மிகவும் மேன்மை உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டு. அல்லேலூயா. அவரை அறிய அறிய அறிய, அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அறிய 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 கிருபையும் சமாதானமும் என்ன செய்யுமா? பெருகும். இந்த ஜீவனுக்கும், இந்த ஜீவன்னா என்ன சொல்றார்? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் அப்படின்னு சொல்றாரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜீவன்னா எது? இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியத்தையும். ஆமென். தேவ பக்திக்கு, ஆவிக்குரிய வாழ்வுக்கு வேண்டிய சகலவற்றையும் கர்த்தர் தருவார். அப்படின்னா எதனால தர்றாருன்னா அவரை அறிகிற அறிவினால. எல்லாவற்றுக்கும் அடிப்படையாய் ஆதாரமாய் இருக்கிறது கர்த்தரை அறிகிற, சொல்லுங்க எது? கர்த்தரை அறிகிற அறிவு. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்போஸ்தலனாகிய பவுல் மறுபடியும் சொல்லும்போது சொல்றாரு, அவரை அறிந்து கொள்வதற்காக, அவரை அறிந்து கொள்வதற்காக எல்லாவற்றையும் அவருக்கு இருந்த சகல சொத்துக்கள், அவருக்கு இருந்த சகல படிப்பு, அவருக்கு இருந்த வைராக்கியம், அவருக்கு இருந்த தகுதி, அவருக்கு இருந்ததான மேன்மைகள் எல்லாத்தையும் குப்பையா விட்டுட்டு வந்து எதுக்காகன்னு சொல்றாரு?
சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. அவரை அறிகிற. சரி, அப்ப அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நான் அவரை அறிகிற அறிவு அப்படின்னா என்ன? அவரை அறிகிற அறிவு அப்படின்னா என்ன? என்ன சொல்லலாம்? என்னவா இருக்கும்? சத்தமா சொல்லுங்களேன். சொல்றேன், சத்தமா சொல்லுங்க. நித்திய ஜீவனா? நித்திய ஜீவனுக்கும் அவரை அறிகிற அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை. அறிகிற அறிவு அப்படிங்கிறத நமக்கு இன்னைக்கு டாபிக். ஆமென். அறிகிற அறிவு, அவரை அறிகிற அறிவுனா என்ன? அவர் எப்படிப்பட்டவர்? ஆமென். அவருடைய தன்மை என்ன? அவருடையதான சுபாவம் என்ன? அவர் எப்படி இருக்கிறாரு, என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டா, ஒரு குடும்பமாக வாழ்கிறதே வச்சுக்கோங்களேன். ஒரு புதுசாக கல்யாணம் முடித்தவங்க ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கொள்ளவே வருஷக்கணக்காக என்ன செய்யுது? சரிதானா? இந்த நியூலி மேரேஜ் பார்த்தீங்கன்னா, நியூலி மேரேஜ் பண்ணவங்கள அப்படியே அரசல் முரசல் அப்படியே ரொம்ப திணறுவாங்க ஒரு வருஷத்துக்கு. தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அவங்க வேற இடத்துல வளர்ந்துருப்பாங்க, அவங்களுடைய சூழ்நிலைமைகள்லாம் வேற மாதிரி இருக்கும். இங்கே வந்தனா முற்றிலுமாக மாறுபட்ட சூழ்நிலைமை இருக்கும். ரெண்டும் ஒத்து போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கல்ச்சர் வேறையா இருக்கலாம், கலாச்சாரம் வேறையா இருக்கலாம், பழக்க வழக்கம் வேறையா இருக்கலாம். அல்லேலூயா. அந்த அந்த வீட்டுக்காரர் எப்படி விரும்புறாருன்னு கண்டுபிடிக்கவே ஒரு சில வருஷங்கள் ஆயிடும். வீட்டுக்காரிக்கு என்ன செஞ்சாலும் கோவப்படுறாளேடா, என்ன செஞ்சா அவன் சந்தோஷப்படுவான்னு கண்டுபிடிக்கிறக்கே ஒரு சில வருஷம் ஆகுது. ஐயா சொல்றாரு, முடியவே இல்லைங்கிறார். நாங்கள் முடிக்கவே போறோம் வாழ்க்கைய, இன்னும் புரியவே மாட்டேங்குதுங்கிற. நான் என்ன செய்யறது? அதுவும் ஒரு அனுபவம். வாழ்க்கையே முடிய போகுது, ஆனா ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளவே முடியாமலே போயிருது. உடனே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க, நமக்கு இதுக்கும் சரியா வராது, நீயா இரு, நானா இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லு. அனுபவம் பேசுது, நான் என்ன செய்யறது? எதுக்காக கர்த்தர் இப்படி செய்யறாருங்கிறது வேற விஷயம். அதை போனா அது குடும்ப மேட்டரா போயிடும். ஏன் இப்படி ஆண்டவர் ஜாடிக்கு மூடிக்கு ஜாடி இணைக்கிறாரு? ஜாடிக்கு ஜாடி ஒரு பெரிய பானையில, நம்ம மக்கள் பழைய நினைவுக்கு வாங்க, ஒரு பானையில சோறு வைப்பாங்க, ஒரு படி அரிசி பானை. அது பொழுதண்டி என்ன செய்யும் இருக்கும். அதை மூடுறதுக்கு 2 படி அரிசி பானையவா மூடுவாங்க? ஒரு ஒலை மூடி. இவ்வளவு பெரிய பானைக்கு ஜோடியது ஒரு மூடி, ஒலை மூடி. ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லாம இருந்தாலும் கரெக்டா மூடும். ஆமென் சொல்லுங்களேன். இவ்வளவு பெரிய பானையை தூக்கி ஒரு படி அரிசி பானைக்கு ஒரு படி அரிசி பானையா வைப்பாக. ரெண்டும் பார்க்க ஒண்ணுவோட அழகா இருக்கேன்னு சொல்றதுக்கு கர்த்தர் அப்படித்தான் செய்வாரு. ஆமென் சொல்லுங்க. ஒரு குடும்பம்ங்கிறது ஜாடிக்கு ஏத்த மூடியாத்தான் கர்த்தர் வைப்பாரு. ஆமென் சொல்லுங்க. இவகிட்ட இருக்கிறது அவகிட்ட இருக்காது, அவகிட்ட இருக்கிறது இவகிட்ட இருக்காது. இதை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் கர்த்தர் அப்படி செய்கிறார். ஒருவர் பலவீனத்தை ஒருவர் புரிஞ்சு ஏற்றுக்கொண்டு அதை விட்டு கொடுத்து அதை தாங்கி நடத்தணுங்கிறத இப்படி செய்கிறாரு. நான் நினைச்சதுக்கும் நாங்கள் ஒரு சின்ன கிளிப்பு, சின்ன வீடியோ கிளிப்பை சமீபத்தில் திடீர்னு வந்தது. அதில் என்ன அப்படின்னா, அதில் தலைப்பு போட்டிருந்தது என்னன்னா, உங்கள் எதிர்பார்ப்பின்படி உங்களுக்கு வாழ்க்கை அமைந்ததா அப்படின்னு ஒரு தலைப்பு. பரவாயில்லையே, நல்ல தலைப்பாக இருக்கு. ஏன்னா ஒரு 3 நிமிஷமோ 5 நிமிஷமோ தான் நானும் என் மனைவியெல்லாம் உட்காந்துருக்கும் போது திடீர்னு அது வந்தது. போட்டு விட்டேன். இந்த குரூப்பில் வந்தது, நம்ம பாஸ்டர்ஸ் குரூப்பில் போட்டு விட்டா அதில் மனைவியிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. மனைவிமார்களாக உட்காந்துருக்குறாங்க. ஏம்மா உங்கள் மேரேஜுக்கு முன்னாடி உங்களுடைய நினைவு என்ன, உங்களுக்கு வாய்ச்ச கணவர் எப்படி அப்படிங்கிறாங்க. அது ஒரு உலக நிகழ்ச்சி. அதில் ஒரு சின்ன கிளிப்பு. அவங்க சொல்கிறாங்க,
நான் கல்யாணம் முடிக்க முன்னாடி அப்படி கற்பனையில் மிதந்துக்கிட்டு ஒரு நடிகர் பேரை சொல்லி, ஒரு அழகான நடிகர் பேரை சொல்லி, எனக்கு வர்ற கணவர் இப்படிப்பட்ட ஒரு அழகானவராய் வருவார் என்று நான் கற்பனையில் மிதந்து கொண்டிருந்தேன். சரிம்மா, இப்போ எப்படி வந்திருக்கார் அப்படின்னா, அவருக்கு அப்படி கருகருன்னு முடி அப்படி இருந்தது அந்த நடிகருக்கு. அப்படி நினைத்தேன், எனக்கு சொட்டத்தலையா வந்துருச்சுங்கிறார். அவர் சொல்றாங்க, நான் அப்படித்தான் கற்பனை பண்ணியிருந்தேன், எனக்கு வந்தவரை பாருங்க முழுவதுமா சொட்டத்தலையா வந்திருக்காருன்னு. டகான்னு கேமராவை திருப்பி அவரை காமிக்க, அவர் சிரிக்கிறாரு. சுத்தமா அவளுக்கே இருக்கு. ஆனா அம்மா சரி இருக்கட்டும், வந்தது வாச்சரி, இப்ப நல்லா சந்தோஷமா இருக்கிறீங்களா, எப்படி இருக்குன்னு. வேற வழி இல்லை, கெட்டி வச்சுட்டாங்க. நானும் எவ்வளவோ அழுது பார்த்தேன், தொழுது பார்த்தேன், முடியவே முடியாதுன்ட்டாங்க. பிறகு அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சேன், இப்ப நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கோங்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயா, விட்டு கொடுத்துட்டே ஆகணும், ஏற்றுக்கொண்டுதே ஆகணும். கர்த்தர் அப்படித்தான் வைப்பாரு. ஆமென் சொல்லுங்க. நான் நினைச்சது மாதிரி அப்படி வந்திருந்தா அவன் இன்னொருத்தைய கூட்டு போயிருப்பான். அவ்வளவுதான் விஷயம். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா எல்லாரும் அவனையே கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தா உன்னைய விட ஒருத்தி அவனை என்ன செஞ்சிருவா, கொச்சிட்டு போயிடுவா. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் சரியாத்தான் தெரிவா. எதுக்கு சொல்றேன்னா, அறிகிற அறிவுனா ஒருத்தர் எப்படி என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு பல வருஷங்கள். நம்மை படைத்தவரை அறிகிற அறிவுனா கொஞ்ச நாள் ஆகுமா? நான் எதுக்கு சொல்றேன்னா, கூட நம்மளை மாதிரி பலவீனமான நம்மளை மாதிரி இருக்கிற ஒரு மனைவியவோ ஒரு கணவனையோ புரிஞ்சுக்கிறதுக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நம்மை அழைத்த தேவனை, அங்க சொல்லப்பட்டிருக்க, நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே இந்த ஜீவனுக்கும், ஆமென், நித்திய ஜீவன் வரைக்கும் நம்மை நடத்த அந்த அறிவு, அவரை அறிகிற அறிவு தான். அல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தரை அறிகிறதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி கிரியை செய்கிறார், அவர் யாருக்கு பதில் தருகிறார், யாரை நேசிக்கிறார், எதை விரும்புகிறார், இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் வேதம். ஆமென். அவர் தன்னுடைய கற்பனையை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாராம். எதை? கற்பனைனா என்னது? ஐயா சொன்னது கரெக்ட். என்னது? அவருடைய நினைவு. அவர் என்ன நினைக்கிறார்னா, நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் அப்படிங்கிறத இதை எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கற்பனை அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய சட்டம் இல்லை. அவர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் கற்பனை பண்றாரு. என்ன கற்பனை பண்றாரு? இப்படி இப்படி இருக்கணும். நம்ம நினைக்கிறோம்ல, அந்த நான் முதல் சொன்னேன்ல, உங்க கணவர் எப்படி வர வேண்டும் என்று நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்கள், நினைத்திருக்கிறீர்கள். அது மாதிரி ஆத்தும மணவாளனாகிய இயேசு, மணவாட்டியாகிய சபை எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி வாழணும்னு அவர் என்ன செய்யறாரு? கற்பனை பண்றாரு. அதுதான் வேதம். கற்பனை பண்ணி அந்த கற்பனையை கற்பலகையில் எழுதி கையை வச்சு எழுதி மோசேக்கு கொடுத்தாரு. இப்ப அவருடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமா, இதை ஒரு மந்திர புஸ்தகம் மாதிரி காலையில் எழுந்த உடனே, கர்த்தாவே ஸ்தோத்திரம், யூதாஸ் ஆண்டு கொண்டு செத்தான், இப்படி படிக்கிறதுக்கு இல்லைங்க. இப்படி படிச்சா இப்படித்தான் பாரு, யூதாஸ் ஆண்டு கொண்டு செத்தான்னு வரும். அவர் எழுதி கொடுத்த கற்பனையை ஒன்று விடாம படிக்கணும். உங்களுக்கு ஒரு ரொம்ப பிடிச்சமான ஒரு, நீங்க ரொம்ப நேசிக்கிற ஒருத்தவங்கிட்ட இருந்து லெட்டர் வருதுன்னா, அந்த லெட்டரை திறந்து அப்படி கையை வச்சு அந்த வார்த்தையை மட்டும் வாசிப்பீங்களா? ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் டாப் 2 பாட்டம் வாசிக்கிற மாதிரி வேதத்தை ஒழுங்குங்கிறவமா என்ன செய்யுங்க, வாசிச்சா அவர் உங்களை குறித்து என்ன நினைக்கிறாருன்னு உங்களுக்கு வெளிப்படும். இதுக்கு தான் பைபிள் படிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவர் என்ன குறித்து என்ன நினைக்கிறாருங்கிறத அறிவதற்காகத்தான் வேதம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். சரி, நான் என்ன இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னா, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அவரை அறிகிற அறிவு.
அதுல அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், அவர் என்ன குணமுடையவராய் இருக்கிறார், என்ன தன்மை உடையவராய் இருக்கிறார், மனிதனை குறித்து அவர் என்ன நினைக்கிறாரு, தன்னுடைய ஜனங்களை குறித்து என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத குறித்து நம்ம ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இப்போ நான் கொடுக்கறது செய்தி இல்லை, அறிகிற அறிவுங்கிறது செய்தி இல்லை, இது இன்ட்ரோடக்ஷன், அதாவது அவரை குறித்த ஒரு முகவுரை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு வாசித்த வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. பைபிளில் கடைசி அதிகாரத்தை, அதில் 11வது வசனத்தை வாசிங்க. 11 வெளிப்படுத்தல் 22:11 வாசிங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுங்க? ஆண்டவர் என்ன சொல்றாரு? கடைசி அதிகாரத்தில் ஆண்டவர் நான் சீக்கிரமா வரப்போறேன். அடுத்த வசனம் சொல்லுதான், நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி, அவன் அவனுடைய செயல்பாடுகளின்படி, அவன் நடக்கிறதின்படி, அவன் செய்யறதின்படி, அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன், ஒவ்வொருத்தனுக்கும் நான் கொடுக்கிற பிரதிபலன் என்னோட கூட வருகிறதுன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ஒரு காரியத்தை பார்க்க போறோம். கவனிங்க, என்ன பார்க்க போறோம்னா, கர்த்தர் ஒரு மனுஷனை குறித்து அல்லது தன்னுடைய பிள்ளைகளை குறித்து அப்படியே எடுத்துக்கொள்ளலாம், தன்னுடைய சபையை குறித்து, தான் நேசிக்கிறவர்களை குறித்து அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அங்க மறுபடியும் 11 வாசிங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆண்டவர் எப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்? இப்ப நீங்க பதில் சொல்லுங்க பார்க்கணும். இப்ப நான் சொல்லிட்டேன், வசனத்தை சொல்லிட்டேன். அநியாயம் செய்யறவன், அசுத்தமா இருக்கிறவன், அடுத்து நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கிறவன், பரிசுத்தமாய் உள்ளவன் அப்படின்னா பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும். இப்ப இந்த வசனத்துல அவர் என்ன சொல்ல வர்றார்? அவரை அறிகிற அறிவு நமக்கு இருந்தா இதை புரிஞ்சிருவோம். விரும்புறத செய்யலாம்னு சொல்றாரு, நல்லது. விரும்புற இடத்துக்கு போகவும் செய்யலாம், அப்படி சொல்லுவாரா? யாராவது நரகத்துக்கு போற விரும்புறவங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் எதுக்கு இதை கேட்கறேன்னா, பரலோகத்துக்கு போறதுக்குன்னா எல்லாரும் கை தூக்குவீங்க, நரகத்துக்கு போக ஒருத்தரும் என்ன செய்யறது இல்லை. ஆண்டவர் ஏன் இப்படி சொல்லியிருக்கிறார்? ஏன் இப்படி சொல்லியிருக்கார்? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, கர்த்தர் ஒவ்வொருவரையும் இப்படி இருக்கணும்னு எழுதி கொடுத்துட்டேன், நீ எப்படி இருக்கிறியோ செஞ்சுக்கிட்டே இரு. ஆமென் சொல்லுங்களேன். அவருக்கு தேவை என்னன்னா, அவர் இப்படி இருந்தா நீ இப்படி எங்க வருவ, என் இடத்துக்கு வருவ. அப்படி இல்லாட்டி போக வேண்டிய இடத்துக்கு போய்க்கலாம். அதனால உன்னைய நான் வம்படியா என்ன செய்ய மாட்டேன். நீ அசுத்தமா இருக்கியாகும் போ, இன்னும் அசுத்தமா போ. அல்லேலூயா. அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும். வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 125 சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 125:5 வாசிங்க. தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோட போக பண்ணுவார். எப்படிங்க? அவருடைய சுபாவத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் வேற எதையும் பேசலை. அவர் ஒருத்தன் தனக்கு கோண புத்தி இருக்குன்னு வைங்களேன், அப்படித்தான் சொல்ல முடியும். கோணலான வழிகளுக்கு, தனக்கு பிடிச்ச மாதிரி, தனக்கு இஷ்டத்துக்கு
தான் விரும்புறதையும் செய்வேன்னு இப்படி போறான் அப்படின்னு வைங்களேன். அவர் சொல்றார் ராஜபாதையில் நட, நான் சொல்லுகிற வழியில நடங்கிறாரு. அதெல்லாம் முடியாது, நான் இப்படித்தான் போவேன், நான் இப்படித்தான் செய்வேன் அப்படின்னு ஒருத்தன் போறான்னா ஆண்டவர் என்ன செய்வாராம்? அக்கிரமக்காரருடைய போக பண்ணுவார். என்ன கோணமா மட்டும் போற, இந்த அக்கிரமம் செய்கிறவனை இருக்கான் அவனை கூட்டிட்டு போ, இல்ல அவனோட சேர்ந்து உனக்கு சோடி தர்றேன், உனக்கு என்ன செய்றேன். நான் எதை சொல்றேன்னா அவருடைய சுபாவத்தை சொல்றேன். யாருடைய சுபாவம்? ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, உன்னைய மல்லு கட்டி உன்னைய வம்பு பண்ணி இழுத்து அதைச்சி இதை இல்லை இல்லை இல்லை, தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை அக்கிரமக்காரரோடு கூட போக செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. அவரை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆஹா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். அவரை அறிகிற அறிவில் தான் நமக்கு நித்திய ஜீவனே இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் கோண புத்தி வரும் பொழுது, கொஞ்சம் அப்படியே குழப்பம் வரும் பொழுது, அல்லது என்ன சத்தியத்தை கை கொள்ற கொஞ்சம் கஷ்டமா இருக்குதே, இவங்க சொல்லி கொடுக்குற அல்லது ஆண்டவர் சொல்ற வழிகள்லாம் ரொம்ப கடினமா இருக்கே, நமக்கு இது சரிப்பட்டு வருமா வராதான்னு சொல்லி கொஞ்சம் கோணலா யோசிக்கும் போது ஒரு அக்கிரமக்காரருடைய கூட்டத்தை கர்த்தர் என்ன செய்வாரா? இருக்கீங்களா? இங்கதான் இருக்கேன் கவனிக்கிறேங்கிறவங்க கை வச்சு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய சுபாவம் அப்படிப்பட்டது. உன்னைய வந்து டே சரியாகுடா அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் உணர்த்துவார். உள்ள இருந்து உணர்த்துவார். உள்ள இருந்து மெல்லிய குரல்ல பேசுவார். அது காது கேட்காட்டா சில கடிந்து கொள்ளுகிற தேவனுடைய தீர்க்கதரிசிகளை ஊழியக்காரரை பயன் படுத்து. உனக்கு தான் புத்தி கோணலா போச்சே, கோணலா போனதுக்கு அப்புறம் இப்போ கடிந்து கொண்டா எப்படி இருக்கும்? எரிச்சலா இருக்கும். ரொம்ப கோபம் வந்து வேகமா நீ அக்கிரமக்காரரோடு இணைந்து பயணிப்பாய். கர்த்தர் சொல்வார் போ 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 போ. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஜீவனுக்கு போகிற வாசல் வழி இடுக்கமும் நெருக்கமுமா. அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். சொல்லுங்களேன், வசனம் தெரியாத வசனமா? அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர் தான். அதுக்குள்ள பிரயாசப்படுறதுக்கு போறதுக்கு பிரயாசப்பட்டோம், அநேகருக்கு முடியாம போயிருந்தான். பிரயாசமே படலைன்னா ஆண்டவருடைய வேர்டுகள்ல தம்முடைய குணத்தை மறைச்சு வச்சிருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏசனாருடைய குணத்தை தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா அவரை கவுத்திடலாம். ஆமென் சொல்லுங்க. அவரை கவுத்திடலாம்னா புரியாது, தப்பா புரிஞ்சுக்கிடாதீங்க. அவற்றை நம்ம ஈஸியா தேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். அவரிடத்துல நல்ல பேர் எடுக்க முடியும். அவர் என் நேசமே என் பிரியமேன்னு சொல்ல. ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆளோட புரியாம எப்படித்தான் கும்ப ஓட்டுறது புரியுதா? நான் அதுதான் முதல்ல இந்த சம்பவத்தை சொன்னேன். ஒரு மனைவி கணவனை சொன்னேன், ரெண்டு பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிடவே முடியல. எப்படிங்க வாழ்க்கையை சந்தோஷமா ஓட்டுறது? பிரிஞ்சுதேன், நீ இங்கிட்டு போனேன்னா நான் இங்கிட்டு போறேன், ஆனா ரெண்டு பேரும் ஒரு வீட்டுல தான் இருப்போம். ஆனா ரெண்டு பேரும் சந்தோஷமா சமாதானமா மகிழ்ச்சியா ஒரு காலம் வாழ முடியாது. இப்படிப்பட்ட நிலைமை எப்படி? ஒருத்தர் புரிந்து கொள்ளவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். நீங்களும் இயேசுவும் ஒருத்தர் புரிந்து கொள்ளாவிட்டால் கீரியும் பாம்புமாகத்தான் இருக்கும். ஆமென். நீங்க ஒண்ணு செய்வீங்க, அவருக்கு எரிச்சல் உண்டாக்கும். அவர் ஒண்ணு உங்களுக்கு செய்வாரு, உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா பிடிச்சவங்க செஞ்சனா எதுனாலும் பிடிக்கும், பிடிக்காதவங்க எதை செஞ்சாலும் புரிஞ்சுதான். என்ன செஞ்சாலும் ஏதாவது கோளாறு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா சிலர் வீட்டில், தொட்டதுக்கெல்லாம் கோளாறு. ஏன்னா மனசு ஒத்து போகலை. ஆண்டவரோட உங்களுக்கு மனசு ஒத்து போகலைனாலே ஆண்டவர் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு பிடிக்காது, நீங்க எதை செஞ்சாலும். ஆமென் சொல்லுங்க. அவரை அறிகிற அறிவு தான் நித்திய ஜீவன். அவரை அறிகிற அறிவு தான் நமக்கு சமாதானத்தையும் கிருபையையும் பெருக பண்ணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா,
அவன் ஒருத்தன் அசுத்தமாக தான் இருக்க விரும்புறானா, இருக்கட்டும்பா, விடப்பா, அவன் இன்னும் கொஞ்சம் அசுத்தம் ஆயிட்டு போறான்ப்பா. ஆமென். அநியாயம் செய்யறானா? நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள், இந்த ஆளுகையில் இருப்பவர்கள் துணிகரமா அநியாயம் என்ன செய்யறாங்க? தப்புன்னு தெரிஞ்சாலும் அதை என்ன செய்யறாங்க? ஆண்டவர் உடனே கோவப்பட்டு மொட்டன் மண்டையில போட்டு, ஏண்டா அநியாயமாட செய்யற, உன்னைய வச்சிருக்கிற பொசிஷன் என்ன? எல்லாருக்கும் நன்மை செய்யும்படி உனக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு மண்டையில நெருக்குன்னு குட்டி சொல்றாரா? ஏன் சொல்ல மாட்டாரு? அநியாயம் செய்கிறவன் அல்லேலூயா சொல்லுங்க. அவர் ரொம்ப என்னன்னா, முடிவு என் கையிலடா மவனே, நீ என்கிட்ட வந்துதான்டா கணக்கு வாங்கணும். என்னது பலன்? நீ செஞ்சதுக்கெல்லாம் நான் தான் பலன் வச்சிருக்கேன், வா அப்படிங்கிறார். இப்படிப்பட்டவர்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு செஞ்சுட்டு நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு அல்லது மறைச்சிட்டு ஒருத்தருக்கும் தெரியாம புதைச்சிட்டு அப்படியே நம்ம பரிசுத்த போனவானை போல நம்ம என்ன செய்யலாம்? இருக்க முடியும். ஆனா கணக்கு எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து சொல்ற, நீதி உள்ளவன் இன்னும் நீதி ஒரு வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் வாசிங்க. 26:7. நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது. ஏசாயா 26:6-7. நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது. செம்மையாத்தே இருக்கிறது. இருக்கு. மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். ஏங்க செம்மையா இருக்கிறத எதுக்குங்க செம்மப்படுத்தணும்? செம்மை இல்லாததை தாங்க செம்மப்படுத்தணும். நான் சொல்ற சரியா? ரோடெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னா ரோடு போடணும். நல்ல ரோட நல்லா இருக்கு, வலுவலுன்னு இருக்கு, இந்த ரோட்டு மேல யாராவது ரோடு விடுவாங்களா? என்ன தலப்பரட்டா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க தெரியுதுல. ஏசுனாரு இப்படித்தான் செய்வார். ஏற்கனவே இவன் நீதிமான். நீதிமானுடைய பாதை எப்படி இருக்கிறது? செம்மையா சொல்லுங்க. செம்மையா தான் நடந்துட்டு இருக்கான். இவனை நோண்டி நொங்கெடுத்து இவனுடைய பாதையை இன்னும் செம்மைப்படுத்துகிறார். ஏன் அக்கிரமக்காரன் போய்கிட்டு இருக்கான், ஆண்டவரே அவன் அநியாயம் செய்யறான், அவன் போட்டும்டா, இன்னும் அநியாயம் செய்யட்டும்டாங்கிறாரு. நான் எதுக்கு சொல்றேன்னா, அவருடைய சுபாவம் எப்படி இருக்குன்னா, சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? அவரை அறிகிற அறிவுனா என்ன? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீதிமானாய் மாற்றினார். நீதிமானுக்கு அவனுடைய பாதையை செவ்வையில் நடந்துட்டு இருக்கான், இன்னும் செவ்வை பண்றார். ஆனா அநியாயக்காரனுக்கு இன்னும் அநியாயத்துல போடாங்கிறார். அக்கிரமம் செய்யறவன இன்னும் அக்கிரமம் செய்யறாங்கிறார். பாவம் செய்கிறவன என்ன செய்யுங்கிறார். அவனுக்கு வாய்ப்புகளை உண்டாக்கி தர்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சந்தோஷமா பாவம் செய்யட்டுமே. ஆனா நீதி செய்யறவன் ஏன் இன்னும் நீதி சந்தோஷமா செய்ய முடியல? ஏன்? ஆண்டவர் நீதிமானுடைய பாதையே செவ்வையாத்தான் இருக்குது. மகா நீதிபரராகிய அவர் தன்னுடைய மகா நீதிக்கு தக்கதாய், பரிசுத்தத்துக்கு தக்கதாய் இன்னும் அவனை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அவர் எப்படிப்பட்டவரும் தெரிஞ்சா நம்ம விட்டு கொடுப்போம். ஏன் ஆண்டவரே நீ போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கிற, அதை செய், இதை செய், இதை விடு, அதை விடு, இதை விடுனா நீ என்னைய போல மாறணுண்டாங்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம கொஞ்சம் நல்லாத்தான் இருக்கிறோம், கொஞ்சம் ஒன்றும் ரொம்ப மோசமா இல்லை, கொஞ்சம்தான் மோசமா இல்லை, நிறைய மோசம் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். உள்ள மறைஞ்சு கிடக்கிறது அவ்வப்போது தட்டி 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 வெளியே கொண்டு வந்து குணத்தை சரி பண்ணி, கோபத்தை சரி பண்ணி, பிடிவாதத்தை சரி பண்ணி, மன்னிக்காததை சரி பண்ணி. ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், எல்லாத்துலேயும் நான் சரியாயிட்டேங்கிறவங்க கை உயர்த்த முடியுமா? எதுவுமே என்கிட்ட குறை கிடையாது இல்லை. எத்தனையோ குறைகள் நம்ம இடத்துல இருக்கு. ஏன்? ஆண்டவர் கிருபையா அவ்வப்போது என்ன செய்யறாருன்னா, வெளியே பபிள்ஸ் பண்ணி நமக்குள்ள இருந்து கொப்பளிக்க வச்சு, பத்தியாடா உன் புத்தியை பத்தியாடா சரி பண்றா. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரே நல்ல முழுசும் தொடச்சிட மாட்டார், ஒரே நல்ல முழுசும் கழுவி எடுத்துட மாட்டார், ஒவ்வொன்றும் சரி பண்ணுவார். யாருக்கு? நீதிமானுக்கு. தன்னை கழுவி, தேவனுடைய இரத்தத்தினால் கழுவி நீதிமானாய் இருக்கிறவனுக்கு தன்னுடைய பாதையை காட்டிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க.
அப்படி இல்லை ஆண்டவரே நீங்கள் பாடாப்படுத்துறீங்கப்பா, இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா நானே ஏற்கனவே பாவத்தை விட்டுட்டு தான் வந்திருக்கிறேன், கிருபையாக மன்னிச்சிட்டீங்க, இதோட விட்டுற வேண்டியதை நான் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன், அதுக்காக இல்லை. சுத்தமாக கழுவி அந்த பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் நம்மளை சேர்க்கறதுக்காக அவர் இப்படித்தானே செய்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இப்போ அந்த அநியாயக்காரங்க மேலே, அக்கிரமக்காரங்க மேலே, பாவம் செய்கிறவங்க மேலே இவ்வளவு அக்கிரமம் செய்கிறானே, இவன் தலையில் ஒரு இடி விழுகக்கூடாதா அப்படின்னு நம்ம நினைப்போம். அவர் சொல்லுவார், உனக்கு வாய்ப்புகளை தர்றேன்டா அப்படின்பார். என்னையா மாற்றி மாற்றி செய்கிறீரு, இந்த அநியாயம் பண்ணுறான், நான் இவ்வளோ தூரத்துக்கு உண்மையாக இருக்கேன். இந்த 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 புலம்பல் தான் 73ஆம் சங்கீதத்தில் இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு போய் வாட்சி பாருங்க. இந்த புலம்பல் நான் சொல்கிறேன்ல, இப்படி செய்கிறான், இப்படி அவன் அக்கிரமக்காரனாக இருக்கான், துன்மார்க்கனாக இருக்கான், ஆனால் அவனுக்கு இப்படி நல்லதா நடக்குது. நான் டெய்லி ஜெபம் பண்ணுறேன், டெய்லி அக்கிரமங்களை கழுவுறதுக்கு சுத்தமான தண்ணீரினால் என் கைகளை கழுவினேன், நாள்தோறும் என் இருதயத்தில் பாதிக்கப்பட்டு செய்த தவறுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன், உம்முடைய பீடத்தை சுற்றி சுற்றி வருகிறேன். அவன் வேற எதையோ சுற்றி சுற்றி வர்றான். ஆமேன்னு சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? அவன் எதையோ சுத்திட்டு அக்கிரமமும் பாவமும் துன்மார்க்கமா நடக்கிறான். அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் இவ்வளவு என்னை சுத்தப்படுத்தி, நான் என்னை எவ்வளவு தூரத்துக்கு நான் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கேன், ஏண்டவரே அப்படின்னு அவன் கதறதை தான் 73ஆம் சங்கீதத்தில் நாம பார்க்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. இது எல்லாருக்கும் வர்ற புலம்பல். ஆசாப்பே அந்த புலம்பி இருக்காரு. தேவாலயத்தில் பாடகர் குழுவின் தலைவர். அவன்கிட்ட தான் பாட்டை கொண்டு கொடுப்பாங்க. அவர் தான் பலாயிரம் பேருக்கு இது முன்னாடி நின்று பாடல்களை சொல்லி கொடுக்குற, துதியை சொல்லுகிற ஒரு பெருங்கூட்டத்தின் தலைவனே புலம்புன்னு புலம்புனதான் 73ஆம் சங்கீதம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய சுபாவத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் எப்படிப்பட்டவர்னா, நீங்க இன்னொரு வசனத்தை வாசிச்சு பாருங்க. சங்கீதம் 34:15 வாசிங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. வாசிங்க, நான் இன்னொரு வாசிங்க. எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பாருங்க. 34:15 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. ஏன்? அவன் தான் நீதிமான் தானே, அவன் நீதியாத்தானே நடப்பான். பிறதுக்கு அவனையே பார்த்துக்கிட்டே இருக்கிறீரு. அவன் தான் நீதிமான் தானே, அவன் உம்முடைய மனுஷன் தானே, அவன் உமக்கு பயந்தவன் தானே, பிறதுக்கு அவனையே நோண்டிக்கிட்டே இருக்கிறீரு அப்படின்னு கேட்க தோணுதா, தோணலையா? அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு, தீமை செய்கிறவருடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. அவங்களுக்கு விரோதமா இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய அக்கிரமம் செய்யறதுக்கு என்ன செய்யறாரு? நமக்கு விரோதமாய் இல்ல, நம்ம கூப்பிடுதலுக்கு அவர் கவனமா செவி கொடுக்கிறதுக்காக அவர் நம்மளை என்ன செய்யறாரு? சுத்தப்படுத்திக்கிட்டே. நீங்க அப்படி நீங்க வாசிச்சு பாருங்க. 19 வாசிங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். துன்மார்க்கருக்கு வரும் துன்பங்கள்ல அநேகமா இருக்கணும். பாவிக்கு வருகிற இடுக்கண்ல அதிகமா இருக்கணும். இங்க யாருக்கு வருது? நீதிமானுக்கு. நீதிமானுக்கு எதுக்கியா துன்பம்? நீதிமானுக்கு எதுக்கு பிரச்சனை? அல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய்த்தான் இருக்கும். கர்த்தர் அவைகளில் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த வசனம் சொல்லுது, அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. ஒன்னு கூட நீதிமானுக்கு துன்பம் வந்தாலும், நீதிமானுக்கு பிரச்சனைகள் அதிகமானாலும், நீதிமானை அவர் புடமிட்டாலும் எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படாதபடிக்கு. ஆமென், ஆமென். அவைகளை நின்று காப்பாற்றுகிறார். அவருடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுக்கிறார். அடுத்த வசனம் பாருங்களேன். தீமை துன்மார்க்கனை கொல்லும். தீமை செய்கிற துன்மார்க்கன்
அந்த அவன் செய்த தீமையே அவனை என்ன செஞ்சிரும்? கொன்றும். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். அல்லேலூயா. நீதிமானை ஏன் பகைக்கிறாங்க? நீ என்ன கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன்னு சொல்ற, உனக்கு வராத பிரச்சனைலாம் வருது, வராத போராட்டமெல்லாம் வருது, என்ன நாங்கெல்லாம் பாரு எவ்வளவு ஜாலியா அப்படி இருக்கிறோம். இப்படி பேசுகிறவங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது? நீதிமானை பகைக்கிறவர்களுக்கு குற்றவாளிகள் ஆவார்கள். ஆமென் சொல்லுங்க. நான் ஒன்று சொல்றேன் கேட்டுக்கங்க. பாவம் செய்யறதுனால வர்ற தண்டனையை விட, நீதிமானா தண்டனைன்னு சொல்றதை விட, பாவம் செய்யும் போது வருகிற பிரச்சனைகளை விட நீதிமானாய் வாழும் போதே அதிக பிரச்சனையா வருது. நேர்மையா நடக்கும் போதே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. நீங்க வேணா அந்த கவர்மெண்ட் ஜாப்ட கேட்டு பாருங்களேன். சுத்தமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், எந்த லஞ்ச லாவணியை வாங்கக்கூடாதுன்னு என்னைக்கு தீர்மானம் எடுக்கிறானோ அன்னைக்கோடு அவன் நிம்மதியான தூக்கம் போச்சுன்னு அர்த்தம். பிபி ஏறிடும். ஏன் அப்படின்னா, கூட வேலை பார்க்குறவன் பூரா லஞ்சம் வாங்குவான். நான் மட்டும் வாங்க மாட்டேன் அப்படின்னா அங்கே அத்தனை பேருக்கு நான் பகையாளி ஆயிடுவேன். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் போய் பாருங்கள், அந்த முக்கியமான இடங்களில் இருக்கிறவங்கெல்லாம் நான் வாங்க மாட்டேன்னு சொன்னா பகையாளியாய் மாறிவிடும். ஆனால் இங்கே எல்லாருக்கும் போல நமக்கும் கொடுத்துரு அப்படின்னா தொட்டி நிறைஞ்சிரும் பார்த்துக்கங்க. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் பாவம். நான் அதுக்கு உடன்பட மாட்டேன், பொய் கையெழுத்து போட மாட்டேன், உண்மையாகத்தான் செய்வேன், அவங்க செய்கிற தவறுக்கு நான் உடன்பட மாட்டேன்னா படாத பாடுபட்டு எப்படியாவது தண்ணி இல்லாத காட்டுக்கு நம்மளை என்ன செஞ்சிருவாங்க. இப்போ நான் என்னுடைய பிரச்சனைக்கு காரணம் கர்த்தரா அல்லது நான் நீதியா இருக்கிறதா? நான் நீதியா இருக்கணும்னு சொன்ன அந்த பிரச்சனையில சந்திச்சுதேன் ஆகணும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன் எலும்புல ஒன்றும் முறிக்கப்படாதபடி நான் பாதுகாப்பேன்டாங்க, உன் பிரச்சனையில நான் நின்று உன்னைய விடுவிப்பேன்டாங்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நிற்கும் போது பிரச்சனைகள் போராட்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனா கர்த்தர் உங்களோட நிற்பாரு. அதை விட்டுட்டு கோணப்புத்தியில கோணமான வழியில என்ன செய்யப்படாது, சாயப்படாது. பிறகு அக்கிரமக்காரரோட போங்க மக்கான்னு சொல்லிட்டு ஜாலியா போ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவாரு. கட்டாயம் சொல்றேன், அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பார்த்துக்கங்க. ஆமென். நான் அந்த சபைக்கு போனேன் பாருங்க, எப்ப பார்த்தாலும் நம்மளை வையிற மாதிரி தான் பேசுறாரு. உன்னைய சரிப்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் பேசுறாரு, தவிர உன்னைய கெட்டு போறதுக்காக பேசல. ஆமென். உங்ககிட்ட இருக்கிற தவற கர்த்தர் உணர்த்துறது உனக்கு கஷ்டமா இருக்குன்னா, நீ நல்லா இருப்ப, நீ வரும்போதும் ஆசீர்வதிக்கப்படுவ, போகும்போதும் ஆசீர்வதிக்கப்படுவ, நீ இப்பொழுது இருப்பதை பார்க்க 1000 மடங்கு பெருசா இருப்பேன்னு சொல்ற இடத்துக்கு போ. நீ இருக்கிற அக்கிரமத்துல 1000 மடங்கு பெருகும். நான் உன்னை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென் சொல்லு. நீ இருக்கிறதான நிலைமை இன்னும் ஆவிக்குரிய நிலைமை மகா மோசமா போகும், ஆனா மகா செழிப்பாகும் உலக பிரகாரமான வாழ்க்கை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் இந்த உலகத்தில் புதிய ஏற்பாட்டில் எனக்கு தெரிஞ்சு, நான் அந்த 35 வருஷமா பைபிளை படிக்கிறேன், உலக பிரகாரமான காரியத்தில் தேவன் தம்முடைய ஜனங்களை ஓஹோன்னு வைக்கிறதே கிடையாது. ஆமென். தேவைகளை தருகிறவர், குறைவில்லாமல் நடத்துகிறவர். ஆமென். தாறுமாறா நமக்கு சேருது அப்படின்னா அது வாய்ப்பே கிடையாது. அது கர்த்தர் கொடுக்கிறதே கிடையாது. நம்முடைய அன்றாடம் படியை அளந்து நம்மை அருமையாய் குறைவில்லாமல் நடத்தக்கூடியவர். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா நீங்க கர்த்தருடைய கரத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். என்னப்பா பாஸ்டர் நெட்டகட்டே எனக்கு வருது, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, அவ்வளவு பணம் வருது, அவ்வளவு வசதி வருது, இருக்கிறத பார்த்தா நான் நினைக்கிறத விட நல்லா இருக்குன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதுதான். புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் பாஸ்டர் தேவைக்கு ஆண்டோட கேட்டுதான் வாங்க வேண்டியிருக்கு. ஒரு சின்ன பொருள் வாங்கணும்னா அதுக்கு பிரயாசப்பட்டு ரொம்ப நாள் பிளான் பண்ணி ரொம்ப நாள் அதுக்கு திட்டம் போட்டு ஒதுக்கி சேர்த்து வச்சுதான் வாங்க வேண்டியிருக்குன்னா நீங்க கர்த்தருடைய கரத்தில் இருக்கேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதுதான் தேவன் நடத்துறது. தேவைக்கு மிஞ்சி கொடுத்து ஒருத்தனை கெடுக்கிறவர் கர்த்தரே கர்த்தர் கிடையாது. அது கர்த்தாக்கள் கொடுப்பார்கள். யாரு?
கர்த்தாக்கள் இருக்கு, அநேக கர்த்தாக்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் ஒருவர் தான் இருக்கிறார். பூமியிலே அநேக கர்த்தாக்கள் இருக்கிறார்களாம். பல காரண கர்த்தாக்கள் இருப்பாங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்குன்னே பல கர்த்தர்கள் இருக்காங்க. நீங்கள் உலகத்தை அங்கே போய் சாமி கும்பிட போது பாருங்க, என்னையை மட்டும் என்ன செய்ய காப்பாற்று, எனக்கு நல்ல கைகால் சுகத்தை கொடு, வேலை வட்டியெல்லாம் ஆசீர்வதி, நல்லா நான் என்ன செய்யணும், வருமானத்தை பெருக்கணும், எப்படினாலும் பெருக்கிக்கோ, நான் ப்ளஸ் பண்ணிடுவான் நீதியாய். ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் விரும்புகிறபடி அப்படின்னா நமக்கு தேவைகளை மாத்திரம் கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். அந்த குறுகின அந்த கொஞ்ச வருமானத்தில், அந்த கொஞ்ச கர்த்தர் கொடுக்கறதுல சந்தோஷமா சாப்பிட்டு சந்தோஷமா ஊழியம் செய்ய ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, என்கிட்ட ஒரு கோடி ரூபா இருக்குங்க, நான் ஒரு 10 லட்சத்துல வீடு கட்டி ஆண்டவர் எனக்கு பெரிய காரியத்தை செஞ்சுட்டான்னு சொல்றது பெருசா? 1 கோடியில 10 லட்சத்துல வீடு கட்டுறது பெருசா? நாயும் பையும் கட்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். என்கிட்ட இருந்தது 10 ரூபா கூட இல்லை, எனக்கு கர்த்தர் 10 லட்சத்துல வீடு கட்ட கிருபை பாராட்டினாருங்கிறதான் சாட்சி. ஆமேன்னு சொல்லுங்க. என் கையில ஒன்றும் இல்லைங்க, நான் வெறும் ஆளு, ஓட்டாண்டி. அவரை நம்பினேன், அவர் என்னை கைவிடவில்லை. எனக்கு ஒரு சின்ன குச்சி மாதிரி ஒரு 10 லட்சத்துல 5 லட்சத்துல வீடு கட்ட உதவி செய்து நான் குடியிருப்பதற்கு ஆண்டவர் ஒரு குச்சை கொடுத்தார். அதுதான் சாட்சி. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால பெருசை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இந்த உலகத்தினுடையதான ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்தினுடைய மேன்மைகளை பார்த்து கர்த்தர் அவர்களோடு இருக்காருன்னு நினைச்சிடாதீங்க. ஏசுநாதர்கிட்டயே வந்து நம்ம சோன்சா ஒன்று சொன்னான். யாரு கரெக்டா சொல்லுவீங்க? எல்லா மகிமையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுக்கிறேன். எதை? உலக ஆசீர்வாதத்தை பிசாசு யாருக்கு கொடுக்குறானா? யாருக்கு இஷ்டமானவனுக்கு. பிசாசு அவன் சொல்றான், ஏசுநாட்டே சொல்றான், ஏசுநாட்டே எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகள் எல்லாம் தருகிறேன். அல்லேலூயா. எல்லா மகிமையும் அதுக்கப்புறம் எனக்கு இஷ்டமானவனுக்கு தருகிறேன். இன்னொரு இடத்துல இருக்கு, மத்தேயுல இல்ல, லூக்கால இருக்கும். அது எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகள் எல்லாம் தருகிறேன்னு சொல்ற பிசாஸ். உங்களுக்கு நிறைய ஏதோ வருது, அளவுக்கு மிஞ்சி வருது அப்படின்னாலே யாருக்கோ நீங்க இஷ்டமா இருக்கிறீங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானது எது அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்க. இதுல எபேசியல சொல்றாரு, கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது எப்பொழுதும் தன்னை சார்ந்து கொண்டிருப்பது தான். அவரு எப்பொழுதும் நீ என் பாதத்துல என்னை சார்ந்து என்னை எதிர்பார்த்து என்னோடு இருக்கணும் தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, விரும்புறாரு. என்னை விட்டு பிரிக்கிற காரியங்கள் நான் உனக்கு கொடுத்து நான் உன்னை விடுவேனடா, அப்ப வேற ஏதோ ஒரு வழியில வருது அப்படின்னா நீ ஏதோ ஒரு வழியில அவனுக்கு சம்திங் ராங். அல்லேலூயா. கட்டாயம் விரும்புகிறதெல்லாம் கிடைக்குதுனாலுமே அங்க ஆபத்து இருக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன நினைச்சாலும் கிடைக்குதுங்க, ஆனா என் வாழ்க்கையில தேவனுக்கு எனக்கு தொடர்பு இல்லை, ஏதோ ஆண்டவரை நம்புறேன், ஆண்டவரை தேடுறேன், பைபிளுக்கு போறேன், தனிப்பட்ட விதத்துல பரிசுத்தமான வாழ்க்கை, தேவனோடு தொடர்பு எதுவுமே இல்லை, ஆனா நான் நினைக்கிறேன் நடக்குன்னா ஆபத்துல இருக்கிறீங்க. ஆபத்துல இருக்கிறீங்க. வேற ஆளு வேற வழியா கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். திடீர்னு உங்க 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 அக்கௌண்ட்ல திடீர்னு ஒரு 10,000 கிரெடிட் ஆகுது, அதாவது 10,000 ஏறுது. பாக்குறீங்க, யாரு போட்டானே தெரியல, மறுநாள் 20,000 ஏறுது. அப்படி வச்சுக்கோங்க. உங்க அக்கௌண்ட்ல உங்களுக்கு SMS வருது, அடுத்த நாள் 50,000 வருது. அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? உண்மையிலேயே பயம் வருமா, சந்தோஷம் வருமா? ஆனா யாரு பேரும் வரல. மறுநாள் 1 லட்சம் வருது, அதுக்கப்புறம் 3 லட்சம் வருது. இப்படி வந்துகிட்டு இருந்தா அடே எவன்டா இப்படி நீ மாட்டி விடுறதுக்காக அப்படின்னு பயம் வருமா இல்லையா? சரி, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஆள், அவர் பேர் போட்டு அவர் ஒரு 50,000 ரூபா கிரெடிட் பண்ணுறாரு. உங்களுக்கு அவர் எவ்வளவோ கொடுக்கணும் அப்படி வைங்க, அவர் ஒரு 50,000 ரூபா கிரெடிட் பண்ணுறார். பல லட்சம் கொடுக்க வேண்டியவர் ஒரு ஓனர் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது ரொம்ப நாளாக கொடுக்காம இருந்து ஒரு 50,000 கொடுக்குறாருன்னா
உங்களுக்கு என்ன வரும்? இந்த ஆள் எவ்வளவோ கொடுக்க வேண்டியிருக்கு, இந்த 50,000 ஆயிலும் கொடுத்தாரேன்னு மனசில் நிம்மதியும் சந்தோஷம் வரும். கொடுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது, ஆனால் கொடுத்தது கொஞ்சம் தான், சந்தோஷம் வரும். கொடுத்தது வெறும் 10,000 தான், அண்ணன் அக்கௌண்டா வருது, பேரே தெரியல, ஊரே தெரியலன்னா பயம் வரும். அதுதான் இயல்பு. ஆனால் சம்மந்தம் இல்லாமல் வர்றதெல்லாம் கர்த்தர் கொடுக்குறான்னு சொல்றதுக்கு எப்படி? பி கேர்ஃபுல். கர்த்தர் கொடுத்தார்னா அவர் நாமம் மகிமைப்படும். அவர் தன் பேர் விளங்க செய்கிறவர். அல்லேலூயா. நான் எதை பேசிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? அவருடைய சுபாவம், அவர் எப்படி விரும்புகிறார், தன்னுடைய பிள்ளைகள் எதை எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். அவரை அறிகிற அறிவு தான் நமக்கு சமாதானத்தையும் கிருபையையும் பெருக பண்ணும். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருங்கிறத நம்ம அறிந்து கொள்வோம். அவர் கொஞ்சம் நம்ம பாதை மாறணும், அப்படி உலகத்தினுடைய காரியத்து மேலே கண்ணு போச்சு அப்படின்னா 2 கூட்டி கொடுத்துருவார். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன தப்பு செய்யும் போது ஆவியானவர் உணர்த்துறதுக்கு கீழ்ப்படியலைன்னா இன்னொரு தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பை கொடுத்துருவார். அக்கிரமக்காரரோட ஒரு சின்ன தவறு செய்யும் போதே ஆவியானவர் உணர்த்தும் போதே அதை அறிக்கை செய்து அவருடைய கிருபையினால இரத்தத்தினால கழுவப்பட்டு அவற்றை சரணடையாட்டி இன்னும் அக்கிரமம் செய்யறதுக்கு வாய்ப்புகளை. ஆமென் சொல்லுங்க. ரொம்ப டேஞ்சரான விஷயம். நம்ம வீட்டு பிள்ளைய ஒரு தவறு செய்து ஒரு சாக்கடையில் தெரியாமல் அப்படி காலை விட்டுருச்சு அப்படின்னோடனே 2 வெளுத்து கழுவி என்ன செய்வோம்? ஒழுங்கா மரியா என்ன செய்யுது பார்த்து நடடா அப்படிம்போம். அப்படி தானே? அப்படி செய்வோமா? என்ன செய்வோம்? 2 காலம் இந்த உள்ள விடுறா உழப்புடா அப்படின்னு யாராவது விடுவீங்களா? செய்ய மாட்டோம்ல. ஆமாம், சாக்கடையிலே இருக்கிறவனே அதை செய்வான். அது வந்து பிசாஸ். ஆனால் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை அப்படி உடனே தூக்கி என்ன செய்வான்? கழுவி எடுப்பான். கழுவ பிடிக்கல அப்படித்தான் வருமே, நான் தூக்கி உள்ளே போட்டுற வேண்டியதான், வேறு வழியே இல்லை. புரியுதா உங்களுக்கு? எனக்கு அதுதான் பிடிக்குது. அதே கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேற்றில் பொருளை திரும்பினது போல எனக்கு கழுவி வச்ச உடனே மறுபடியும் கொண்டு போய் காலை விட்டு உழப்பிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு மிதிச்சு உள்ளே தள்ளி விட்டுற வேண்டியதான், வேறு வழி இல்லை. உனக்கு அதான்டா பிடிக்குது, இருடான்னு சொல்லி. இதுதான் அவருடைய சுபாவம். உன்னை கழுவுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு, உன் பாவத்தை சரி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. நீ கோணலான புத்தியிலேயே போய்கிட்டு இருந்தா கோணப்பையனோடைய போன்றுவார். நம்ம ஊரில் ஒரு ஊர் இருக்குது தெரியுமா? கோணப்பனையேந்தல். இப்படிப்பட்ட பேர்கள்லாம் அந்த கோணப்பெயரை வைப்பாங்க. அதுனா கோணப்பனையேந்தல். நீதிபுரம் சத்திய நகரம் அப்படித்தான் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆமாம். நம்முடைய வழிகளை நாம் தேவனுக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் உணர்த்துறதுக்கு உடனே சரி பண்ணுவோம். எனக்கு இதுதான் பிடிக்குது, நான் என்னுடைய காரியங்களை சரிப்படுத்த விரும்பலைன்னா அப்படிங்கிற மனது யாருக்கு இருக்கிறதோ, அப்படி புத்தி யாருக்கு இருக்குதோ, நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. ஆண்டவர் என்னைய தானாக திருத்துவார். நான் திருத்த மாட்டார். அவருடைய சுபாவத்தை புரிஞ்சுக்கோங்க. அக்கிரமக்காரரோடே என்ன செய்வார்? கோணலான வழிகளுக்கு நீ சாஞ்ச உனக்கு அக்கிரமக்காரன் துணைக்கு வருவான்னு அர்த்தம். துன்மார்க்கன் உனக்கு துணையாய் வருவான்னு அர்த்தம். பிசாசு உனக்கு தேவையில்லாத ஆசீர்வாதங்கள் அள்ளி கொடுப்பான்னு அர்த்தம். ஆமென். கர்த்தர் நமக்கு அன்றாடம் படி அளந்து அவரோடு சமாதானமாய் வாழ உதவி செய்வார். அல்லேலூயா. அவர் தன் பிள்ளை தன்னோடையே இருக்கணும்னு எப்பயும் விரும்புகிறார். ஆமென். பிரச்சனை போராட்டம் இருக்கு பாஸ்டர், அதிகமாக ஜெபம் பண்ணுறேன், அதைத்தானே கர்த்தர் விரும்புகிறாரு. ஆமென். அவரோடு இன்னும் அதிகமாக நெருங்கணும் தானே அவர் விரும்புகிறாரு. அவருடைய பரிசுத்தத்துக்கு ஒத்த பரிசுத்தம் எனக்குள்ள வரணும் தானே விரும்புகிறாரு. அந்த வசனத்தில் நீங்கள் நம்ம முதல்ல வாசிச்சோம் இல்லை, 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் வாசி பாருங்களேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4, 2, 3 வாசிச்சோம். 4 வாசிங்க. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. எதுக்கு பங்குள்ளவர்களாய மாறும்படி நம்மை அழைத்திருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க. அப்படின்னா
தெய்வீக சுபாவம். அப்படி வாசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தெய்வ தன்மைக்குரிய சுபாவம். திவ்யம்னா தெய்வீகம்னு அர்த்தம். பேர் வைப்போம், நமக்கு திவ்யான்னு வைப்போம். திவ்யானா என்னது? தெய்வீகம்னு அர்த்தம். திவ்ய சுபாவம். அந்த தெய்வீக சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. எவைகளினாலேனா அவரை அறிகிற அறிவினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. கர்த்தரை அறிகிற அறிவு யாருக்கு பெருகுதோ, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட விருப்பமுடையவராக இருக்கிறார், எப்படிப்பட்ட குணமுடையவராக இருக்கிறார், எப்படிப்பட்ட தன்மை உடையவராக இருக்கிறாருங்கிறத அறிய அறிய அவருடைய திவ்ய சுபாவம் அவங்களுக்குள்ள பெருகிக்கிட்டே இருக்கும். ஆமென். ஏன் அப்படின்னா அவர் என்ன விரும்புறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு வேண்டி நம்ம என்ன செய்யலாம்? நடந்தா அவர் விருப்பப்படி நடக்கும்போது அவருடைய சுபாவம், அவருடைய தன்மை, அந்த தெய்வீக சுபாவம் நமக்குள்ள என்ன செய்யும்? பங்கு. அவருக்கு பங்காளிகளாய் மாறுவோம். அல்லேலூயா. ஆமா, உலகத்துல பங்காளிகள்னா சொத்துக்கு தான் சண்டை போடுவாங்க. ஆனா பரலோகத்தின் பங்காளிகள் குணத்துக்கு. ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவனுடைய குணம், இயேசு கிறிஸ்துவனுடைய தன்மை. அல்லேலூயா. பரலோகத்துல ஒரு பல கோடியை கொண்டு போய் கொடுத்து எனக்கு உள்ள விடுங்கன்னா விடுவாங்களா? ஏன் விட மாட்டாங்க? இங்க பணத்தால சாதிக்க முடியாததே இல்லை. அங்க பரிசுத்தத்தாலையும் தாழ்மையாலையும் திவ்ய சுபாவத்தாலை மட்டும்தான் சம்பாதிக்க முடியும், சாதிக்க. பரலோகத்துல விலை மதிப்பு மிக்கது எது? தாழ்மை, பரிசுத்தம், தெய்வீகம். இதுதான் அங்க மதிப்பு மிக்கது. ஆமென் சொல்லுங்க. நம்ம ரூபா இருக்கு இல்லையா, நம்ம இந்திய ரூபாயை கொண்டு போய் அமெரிக்காவில் கொடுத்து வாங்க முடியுமா? ஏதாவது பொருள் வாங்க முடியுமா? ஏன்? அங்கே செல்லாது. அது மாதிரி இந்த உலகத்தின் மதிப்பு மிக்கதான காரியங்கள் மனுஷர்கள் மதிக்கிறது, மனுஷர்கள் அப்படியே நம்மளை பெருமையாக நினைக்கிறதெல்லாம் அங்கே பார்த்தா அது குப்பைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ பரலோகத்துக்கு போகிற நாம ஒரு எக்ஸாம்பிள் வேணா சொல்கிறேன். அப்போ நான் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் ஃபாரின் போகிறீங்க, அமெரிக்கா போகிறீங்க அப்படின்னா அங்கே செலவுக்கு நம்ம காசு கொண்டு போகணும் இல்லையா? கொண்டு போகணும். நான் நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அந்த ஏர்போர்ட்லேயே அமெரிக்க கரன்சியை என்ன செஞ்சுருவோம்? கொடுத்து இந்த 10 லட்ச ரூபாய் கொடுத்து அந்த 10 லட்ச ரூபாய்க்கு உரிய மதிப்புக்கு அமெரிக்க ரூபாயை டாலராக வாங்கி நம்ம பைக்கில் வச்சுக்கிட்டாதே அங்கே போய் ஒரு மிட்டாயினால என்ன செய்ய முடியும்? வாங்க முடியும். அதானே? சரிதானே? இந்த ரூபா அங்கே செல்லாது, அந்த ரூபா இங்கே செல்லாது. அங்கேருந்து ஒருவேளை நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்ததை நம்ம டாலராக தூக்கிட்டு வந்து இங்கே வந்து பொட்டி கடையில் ஏதாவது வாங்க முடியுமா? அப்படின்னா அங்கே கொடுத்துட்டு இந்திய ரூபாயை வாங்கி பையில் வச்சுட்டு வருவோம். ஆமென், ஆமென். அது மாதிரி ஏன்னா இப்போ வெளியூருக்கு அந்த நாட்டுக்கு போகிறவன் அந்த நாட்டு பணத்தை கொண்டு போக முடியுமோ? கொண்டு போனால் யூஸ் ஆகும், இல்லாட்டி யூஸே. இப்போ நம்ம பரலோகத்துக்கு போகிறோம்னு சொல்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். பரலோகத்துக்கு போக போகிறீங்களா இல்லையா? ஐயா நான் நமக்கெல்லாம் சரியா வராது, பரலோகங்கள்லாம் வேண்டாம் அப்படிங்கிறவங்க அல்லேலூயா வழிபாத்தே இருக்காங்களா? நான் அதுக்குத்தான் சொன்னேன். சில பேர் அப்படியே ஒரு மாதிரியா இருந்தது. பரலோகங்கள்லாம் வேண்டாங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருக்கும் ஆசை என்னது? மோட்ச பாக்கியம்தான், பரலோக பாக்கியம்தான். நரகத்துக்கு போறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்குமே சொல்ல மாட்டோம். ஏன்னா பாரு, தப்போ தவறா போயிடக்கூடாது. யாரும் நரகத்துக்கு போறதுக்கு விரும்பலைங்க. போக போறது மோட்சம். ஆமென். அதுக்காகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்காரு. அந்த ஊரினுடைய மதிப்புமிக்க பொருட்களை நம்ம என்ன செய்யணும்? கொண்டு போனாதே அங்க என்ன வாங்க முடியும்? அல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் பரலோகத்தின் மதிப்புமிக்க பொருட்களாய் மாற்றணும். ஆமென் சொல்லுங்க. நமக்குள்ள இருக்கிற பெருமைகள் அங்கே பார்த்தா அது சிறுமை. ஆமென். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், அருமையான வார்த்தை. எடுத்து ஞாபகம் வருது, எடுத்து பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:15 வாசிங்க. அருமையான ஒரு வார்த்தை. 16:15.
சீக்கிரம். அவர் அவர்களை நோக்கி, அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், மனுஷருக்கு முன்பதாக நீங்க நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். தேவன் என்ன செய்கிறாரா? உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, மனுஷர்களுக்குள்ளே இந்த பூமியிலே மேன்மையாக எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது எல்லாம் தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. ஏங்க, மனுஷங்க எதை ரொம்ப பெருசா மேன்மையா நினைக்கிறாங்களோ அது தேவன் அருவருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகத்தின் பார்வையில அருவருப்பா இருக்கிறதான பெருமை, இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்கள், இந்த உலகத்தினுடைய காரியங்களை தூக்கிக்கிட்டு பரலோகத்துக்குள்ள போக கர்த்தர் விடுவார? அருவருப்பை வச்சுக்கிட்டு. ஆமென். ஒரு நல்ல வீடு அப்பதான் கிளீன் பண்ணி சுத்தமா வச்சிருக்கிறீங்க, போய் அசிங்கத்தை மிதிச்சிட்டு வந்து பிள்ளை வருதுன்னா உள்ள விடுவீங்களா? அது தெரியாம வந்தாலும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? கழுவ வச்சுதான் கொண்டு வருவோம். ஆமென் சொல்லுங்களேன். அது மாதிரி ஆண்டவர் இந்த அசிங்கங்களை வச்சுக்கிட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக விடவே ஒண்ணு கழுவுவார். இடம் கொடுத்தா கழுவப்பட ஒப்பு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அங்க எது விலை மதிப்பில்லாதது அல்லது விலை மதிப்பு மிக்கது, கர்த்தர் எதை கனப்படுத்துவார்? பரிசுத்தத்தை சிநேகிக்கிற கர்த்தர், நீதியினால் பரிசுத்தராய் விளங்குகிற கர்த்தர். இதெல்லாம் வசனத்துல எல்லாம் ஃபுல்லா எடுத்து வச்சா 3 மணி ஆயிடும். அவருடைய சுபாவம் என்னங்க? அதை கண்டுபிடிங்க. அவர் எதை விரும்புறாருங்க? பரிசுத்தத்தை விரும்புகிறார், நீதியை விரும்புகிறார், தாழ்மையை விரும்புகிறார், நேர்மையை விரும்புகிறார், கீழ்ப்படிதலை விரும்புகிறார், அன்பை விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. நமக்கு வம்புதான் விருப்பமா இருக்கு. நமக்கு என்னது? பரிசுத்தமா வாழ்றதுக்கு விருப்பமா இல்லை. அசுத்தம் தான் கொஞ்சம் இனிமையா இருக்கு. அந்த வசனம் ஸ்தோத்திரம் ஏசாயா 66 சொல்லப்பட்டு அவருடைய ஆத்துமா அருவருப்புகளின் மேல் விருப்பமாய் இருக்கிறது அப்படி சொல்றாரு. ஆத்துமா எதன் மேல விருப்பமா இருக்கு? அருவருப்புகளின் மேல் விருப்பமா இருக்கு. பரிசுத்த தேவன் எதன் மேல விருப்பமா இருக்கிறாரு? பரிசுத்தத்தின் மேல. இந்த அருவருப்புல விருப்பமா இருக்கிற ஆத்மாவை கொண்டு போய் அங்க வச்சா என்ன ஆகும்? பரலோகம் நரகமா மாறிடும். அதனால அதுக்கு இடம் கொடுக்கவே மாட்டார் கர்த்தர். புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்களேன். நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்? அவர் எதை விரும்புறாரு, அவர் எப்படி சிந்திக்கிறாரு, நாம் எப்படி இருக்கணும்னு அவர் கற்பனை பண்றாரு, அதை அவர் அறிகிற அறிவு. ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, எனக்கு எனக்கு லேசா இருக்கோ இல்லையோ, கஷ்டமா இருக்கோ இல்லையோ, அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார். நீ என் இடத்துக்கு வரணும்னா, அந்த மோட்ச பாக்கியத்துக்கு வரணும்னா நான் விரும்புறத சரி, காம்ப்ரமைஸே கிடையாது. அல்லேலூயா. வெரி சிம்பிளாக தான் சொல்லித்தரேன். பெரிய பிரசங்கம் அப்படியே கருகலாம் ஆழமாவலாம் ஒன்றும் வேண்டாம். எளிமையா நாம் நேசிக்கிற அல்லது நம்மை நேசிக்கிற நம்முடைய அப்பா எதை விரும்புகிறாரோ அதை செஞ்சா அங்கே போக போகிறோம், இல்லாட்டி போக போகிறதில்ல. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அங்கே போகணும்னா அவர் விரும்புகிறபடி மாறியே ஆகணும், விட்டு கொடுத்தே ஆகணும், தாழ்மைப்பட்டே ஆகணும். எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு பிடிக்கல, பிடிக்காட்டி போடா, பிடிக்கிறத செஞ்சுட்டு அப்படின்னு அவர் லூஸில் விட்டு போறார். வெரி சிம்பிள். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று. அந்த வசனத்தை வாசிச்சு முடிப்போமா? வாசிங்க பிலிப்பியர். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று. எத்தனை வசனம்? பிலிப்பியர் 3:8. வாசி. எல்லாம் பாருங்க, எல்லாம் பாருங்க. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை, என் கர்த்தராகிய, எல்லாரும் சொல்லுங்க, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் அந்த மேன்மைக்காக எல்லாவற்றையும். எல்லாவற்றையும்னா எதை? ஆல் இன் ஆல்.
இயேசுவை அறிகிறதற்கு என்னதனாலும் விட்டுடுவேன். ஆமென் சொல்லுங்களேன். அவரை அறிகிற அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் இருக்கிற இடத்துக்கு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படியே வாசிக்கும் போது வாசிச்சு முடிங்க. அதை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. 11 கடைசியில வாசிங்கன்னா குப்பையுமாக எண்ணுகிறேன். 11 வாசிங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். நஷ்டம் என்று விட்டது மட்டுமல்ல, விட்டத குப்பைன்னு நான் நினைக்கிறேன். ஐயோ போச்சே, ஆண்டவர் நம்பினால இது போச்சே, எனக்கு வர வேண்டியதெல்லாம் போச்சேன்னு அவர் அதை மனசுல வச்சுக்கிட்டு இல்ல, குப்பை. ஆமென் சொல்லுங்க. குப்பையை போட்டு வந்ததுக்காக யாராவது வருத்தப்படுவீங்களா? ஒரு மூட நிறைய குப்பையை கொட்டிட்டு வந்தீங்க, வருத்தப்படுவீங்களா? சந்தோஷப்படும். அதுதான் சொல்றாரு, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமா விட்டேன்னு என்னென்னது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு 3ஆம் அதிகாரத்துல. மேன்மை, அவ்வளவு மேன்மையான காரியங்கள். அல்லேலூயா. நம்ம எதை விட்டோம்? பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்குறதுக்காக தான் ஒரு பக்தன் பாடினாரு, மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன். இந்த மண்ணு, இந்த மண்ணு, இந்த 2 மண்ணும் ஒன்று. ஆமென் சொல்லுங்களேன். இந்த மண்ணு நம்மளை எப்படா வான்னு கூப்பிடுது, இந்த மண்ணை எப்படா நம்ம சம்பாதிப்போம்னு நினைக்கிறோம். இந்த மண்ணை விரும்பத்தேன் செய்யுது. அதான் தாவீது சொல்றாரு, என் ஆத்துமா மண்ணோடே ஒட்டி இருக்கிறது. இந்த ஒட்டினது அந்த சுபாவம் இழுக்குது, மண்ணுக்குரிய சுபாவமே இழுக்குது. விண்ணுக்குரியவர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. விண்ணுக்குரியவர் என்ன அழைக்கிறார்? என் சுபாவத்துக்கு விண்ணுக்குரிய தன்மையில வா. அல்லேலூயா. விண்ணுக்குரிய தன்மை நமக்குள்ள வரணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். விண்ணுக்குரிய மதிப்புமிக்க காரியங்கள் நம்மிடத்துல இருக்கணும்னு கர்த்தர் என்ன செய்யறாரு? அங்க போனா வெறுங்கையில போய் முளம் போட்டு என்ன செய்ய? நீங்க அமெரிக்காவுக்கு போறீங்க, உங்களை கூப்பிட்டுருக்காங்க, இல்ல நீங்களே போறீங்க, பையில ஒத்த காசு கிடையாது, எம்டி ஆளா போய் நின்று என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க பாப்போம். போனா மனசுல உடனே சொல்லுவோம், அடப்பா பிச்சைக்காரனாவில் இருக்கிறோம், ஒரு ஒத்த ரூபாய்க்கு ஒரு மிட்டாய் வாங்க கூட காசு இல்லைன்னு வைங்களேன். அப்படி வைங்களேன், ஒத்த ரூபா கூட கிடையாது. உங்களுக்கு மனநிலைமை எப்படி இருக்கும்? எங்கேயும் போனா பஸ்ல ஏறணும்னா 1 ரூபா டிக்கெட்டுன்னு வைங்களேன். அந்த 1 ரூபாயும் இல்லாட்டி என்ன செய்வீங்க? நடந்துதான் போகணும். பிச்சைக்காரன மாதிரி இல்லடா இருக்கும். அமெரிக்காக்கே போனாலும் காசு இல்லாட்டி பிச்சைக்காரன். பரலோகத்துக்கு போய் அங்க மதிப்புமிக்க பொருட்களாகிய தாழ்மையும் பொறுமையும் அன்பும் தேவன் சமாதானமும் தேவன் விரும்புகிறது எதுவுமே இல்லாம எம்டியா போய் நின்று என்ன செய்ய? அல்லேலூயா. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் சொல்றாரு, அதையும் வாசிருங்க. என்னன்னு தெரியல, வரிசையா நான் எடுக்கவே இல்லை, வசனத்தை வந்துகிட்டே இருக்கு. லூக்கா 12ஆம் அதிகாரம் வாசிங்க. 12:21 அப்படி மாற்றி 12:21 வாசிங்க. சீக்கிரம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல். யார் இடத்துலங்க? தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்னா தேவனிடத்தில் பணக்காரன் அர்த்தம். அதான விஷயம். தேவனிடத்தில் எந்த பணம் செல்லும் அப்படின்னு பார்த்தனா, அப்படி யோசிங்க. தேவனிடத்தில் பணக்காரனாய் இராமல் தனக்காகவே, அப்படின்னா மனுஷனுக்காக, மனுஷன் விரும்புகிற பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். யாரை குறித்து அப்படின்னா, அங்க ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றாரு. ஒருத்தனுக்கு நல்லா வயல் விளையுது, பயங்கரமா விளையுது. அவன் சொல்றான், ஆஹா எனக்கு இப்படி விளைஞ்சிருக்கே, நான் என் களஞ்சியத்தை பெருசா இடிச்சு கட்டி மொத்தமா சேர்த்து வச்சு என் ஆத்துமாவே நீ சந்தோஷமா வாழு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு பூரிப்பேன், எல்லாத்தையும் எனக்காக சேர்த்து வச்சுக்கிடுவேன் சொல்லிக்கிட்டு இருக்கான் போதே மேல இருந்து ஒரு சத்தம் கேட்டது, இன்னைக்கு நைட்டே உன்னை எடுத்துக்கிறேன்டா. லேலுயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நைட்டே சங்கு ஊத போறாங்கடா. லேலுயா சொல்லுங்க. உன் பாவு இன்னைக்கே அடசுதுறாங்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. யாருடையதாகும் அந்த இதெல்லாம் சேர்த்து வச்சதெல்லாம் யாருடையதா இருக்கும் ஆண்டவர் கேட்கிறாரு. வாசிங்க பாப்போம். நீ சேகரித்தவைகள் 20வது வசனத்துல, தேவனோ அவனை நோக்கி, தேவனோ
இப்படி சொல்லி கொண்டிருக்கும் போது சிந்தித்து கொண்டிருந்தான், தனக்குள்ளே பேசிக் கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே முட்டாப்பேலைங்கிறார் ஆண்டவர். உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? பிரயாசப்பட்டு உருட்டி திரட்டி அப்படியே சேர்த்து வச்சதெல்லாம் யார்டா போகும்ங்கிறார். அல்லேலூயா. இவ்வளவு சேர்த்து வச்சுட்டேனேன்னு சொல்லி பெருமைப்பட்டு அவன் சொல்றான், என் ஆத்துமாவே, 19 வாசிங்க, ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து அப்படியே சந்தோஷத்துல பூரி அப்படின்னு சொல்லும் போதே மேல இருந்து ஒரு வார்த்தை, இன்னைக்கு நைட்டே தலைவருக்கு சங்குதைங்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆத்துமா கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. யாருடைய கரத்தில் இருக்கிறது? நம்ம உயிர் நம்ம கையில் இல்லை. நான் வசனம் வந்துகிட்டே இருக்குது, சொல்லிக்கிட்டே இருந்த நேரம் ஆயிடும். நான் சொல்றேன், தானியேல் 5:23 சொல்ல, உமது கையில் உமது உயிரை தம்முடைய கையில் வைத்திருக்கிறவருக்கு நீர் பயப்படாமல் போனது என்ன அப்படி சொல்றார். அல்லேலூயா. தானியேல் பார்த்து பெல்சாத்சார் பார்த்து சொல்றாரு, உம்முடைய உயிரை தன்னுடைய கையில் வைத்திருக்கிறவருக்கு நீர் பயப்படாமல் மரமும் கல்லுமான தெய்வத்தை நீ வணங்கினேல புகழ்ந்தேல அப்படிங்கிற. உயிர் எங்க இருக்குங்க? கர்த்தருடைய கை. என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம உயிர் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. எப்ப நம்மளை தூக்கிட்டு போவார்னே, எப்ப மூச்சு நிக்கும் சொல்லுங்க. கர்த்தர் கரத்தில் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். யாருக்காவது என்னைக்கு சாவணும் தெரியுமா? அவர் கையில் இருக்கு. அவர் வான்னா போயிட வேண்டியது. இப்படி போன மூச்சு ரிட்டர்ன் வராம போனாலும் போச்சு. ஆமென் சொல்லுங்க. போகும்போது வெறுங்கையா போயிடாதீங்க. போகும்போது வெறுப்போட போயிடாதீங்க. பரலோகம் வெறுக்கிற மாதிரி போயிடாதீங்க. அவர் விரும்புகிறது மாதிரி போங்க. அல்லேலூயா. கூட யாரையும் கூட்டு போக முடியாது. ரெக்கமெண்டுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு சிபாரிசு பண்ணுறதுக்கும் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. சிங்கிளாக தான் போகணும். ஆமென் சொல்லுங்களேன். அங்கே யாரும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் லெட்டர் கொடுத்து பரலோகத்தில் இவரை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு பாஸ்டரும் கொடுக்க முடியாது, பூஸ்டரும் கொடுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். போகவும் முடியாது. நீயாதான் போய் கதவை தட்டணும். அங்கே வந்து உன் பேர் இருந்து, உனக்கு சொத்துக்கள் இருந்து, உனக்கு மதிப்பு இருந்து, நீ அவர் மதிக்கிறது மாதிரி இருந்தாத்தேன் உள்ளவே. இல்லாட்டா பக்கத்தில் ஒருத்தங்க இருப்பான், தரன்னு எடுத்துட்டு போயிடுவான். அல்லேலூயா. அதுதான் நரகம். ஜாக்கிரதை. கர்த்தர் இன்னைக்கு தெளிவாக சொல்றாரு, பரலோகம் மதிக்கிறது மாதிரி நடக்கணும். பரலோகத்தில் எது மதிப்பாக இருக்கோ அதை நம்ம சேர்த்து வைக்கணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அவரை அறிகிற அறிவின் மேன்மை தான் நமக்கு சமாதானத்தையும் கிருபையும் நாள்தோறும் பெருக பண்ணும். ஹல்லேலூயா. அப்படியே ஜெபிக்கலாம். எல்லாரும் எழும்பி நின்று ஹல்லேலூயா ஜீசஸ் அப்படியெல்லாம் எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். நீங்கள் அவரை எவ்வளவு தூரத்துக்கு புரியுறீங்களோ, அவர் எதையெல்லாம் விரும்புகிறாரு, அவர் எதையெல்லாம் மதிக்கிறாரு, அவர் எப்படி மக்களை டீல் பண்ணுறாரு, நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரை விளங்கிக்கிட உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். நீங்கள் அவருக்கு பிரியமாக நடக்கிறது ஈஸியாக மாறும். அவர் எதை விரும்புகிறாரு எதை வெறுக்கிறாருன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவர் வெறுக்கிறத செய்யாமல் விரும்புகிறத செய்ய ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. நீர் பிரியப்பட எப்படி ஆகிலும் நான் வாழணும். நீர் பிரியப்பட எல்லாவற்றையும் நான் செய்யணும். ஆமென் சொல்லுங்களேன். இவன் சாதித்தான் என்று நீர் சொல்ல என் கண்களை மூடணும்.
உங்க முகத்தை பார்க்கணும். ஹல்லேலூயா. எப்படியாகிலும் இயேசுவே, எப்படியாகிலும் இயேசுவே, 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 இயேசுவே. எப்படியாகிலும் இயேசுவே, எப்படியாகிலும் இயேசுவே, 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 இயேசுவே. எப்படியாகிலும் இயேசுவே, எப்படியாகிலும் இயேசுவே. அவர் பிரியப்படும்படி நான் வாழணும். எத்தனை பேர் அப்படி ஒரு முடிவெடுக்கிறீங்க? தேங்க்யூ அப்பா. ஆமென். எஸ், எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்கப்பான்னு சொல்லி பாடுவோமா? ஆமென். தெரிஞ்சவங்க சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. எப்படியாகிலும் இயேசுவே, எப்படியாகிலும் இயேசுவே, 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 இயேசுவே. சத்தமா எப்படியாகிலும் நான் உமக்கு பிரியமா நடக்கணும் ஆண்டவரே. எப்படியாகிலும் ஆமென். நாயனும் பெயராகிலும் அற்புதம் ஒன்று செய்யப்படும். எப்படியாகிலும் என மீட்டுக் கொள்ளுங்க. நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க. தினம் போட்டு போன வாழ்வு எனக்கு பிடிக்கல. பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல. தினம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல. பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல. எப்படியாகிலும் இயேசுவே, எப்படியாகிலும் இயேசுவே, 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 இயேசுவே. ஆமென். அவர் விரும்புகிறபடி சொல்லுங்க. நீர் விரும்புகிறபடி நான் மாறிடணும். உங்க விருப்பத்தை நான் அறியணும். உங்க இருதயத்தின் ஏக்கத்தை நான் புரிஞ்சுக்கிடணும். உண்மை அறிகிற அறிவுல தான கிருபையும் சமாதானமும் பெருகுமா? நீ ஆண்டவரே எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் அறிய அறிய அறியத்தானே இந்த ஜீவனுக்கும் ஓ ஹல்லேலூயா நித்திய வாழ்வுக்கும் தேவையான எல்லாம் கொடுக்க முடியும்னு சொல்லி இருக்கிறீங்களே. அப்படிப்பட்ட கிருபையை தாங்க. தினம் தோற்று போன வாழ்வு எனக்கு பிடிக்கல. பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல. தினம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல. பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே என்னால முடியலப்பா, உங்க பலனை எனக்கு தாங்கப்பா. ஆண்டவரே எப்படியாயிலும் உமக்கு பிரியமானதை நான் செய்து விடணும். ஆண்டவரே உமக்கு பிரியமானவனா நான் வாழ்ந்துடணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபையை தாங்கப்பா. சொல்லுங்க. அப்படிப்பட்ட கிருபையை தாங்க. நீங்க எப்படி விரும்புறீங்க?
எப்படி ஆசைப்படுறீங்க, எப்படி என்னை குறித்து நினைக்கிறீங்க, எனக்கு சொல்லி கொடுக்கறதன்படி நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எனக்கு புரியுதோ புரியலையோ, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. சொல்லுங்க பார்க்கலாம். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. என்னை ஆட்கொள்ளும் தெய்வமே. சொல்லுங்க, என்னை ஆட்கொள்ளும் தெய்வமே, என்னை ஆட்கொள்ளுங்கப்பா. சொல்லுங்க, என்னை ஆட்கொள்ளும் ஐயா. என்னை நீ நடத்து சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீ. முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வி. சொல்லுங்க பார்க்கலாம். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வி. சித்தம் போல் என்னை நீ நடத்தி செல்லும். உங்க சித்தம்படி நடத்துங்கப்பா. சித்தம் போல் என்னை நீ நடத்தி செல்லும். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளும். நன்றி ஐயா, நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே, வல்லவரே. நன்றி ஐயா. தேங்க்யூ அப்பா. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் எது உண்டு? நீங்கதான், நீங்கதான், நீங்கதான். உம்மையன்றி வேற விருப்பம் எது உண்டு? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். உம் சித்தம்போ என்னை நீ நடத்துகிறீ. உம் சித்தம்போல் என்னை நீ நடத்துகிறீ. முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள். அவருடைய சித்தத்தின்படி நீ செஞ்சா முடிவில மகிமை. அவரோடு கூட வாழுகிற வாழ்க்கை நிச்சயமாய் நிச்சயமாய் அவரோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை. என்னை நீ நடத்தி செல்லும். அப்படி கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். சித்தம் போல் என்னை நீ நடத்தி செல்லும். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளும். ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. முடிவிலே அப்படி செய்வீர் என்று சொல்லி நன்றி ஐயா. நாள் முழுவதும் நல்லவரே. சொல்லுங்க சொல்லுங்க. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. தேங்க்யூ. உங்க விருப்பப்படி நடத்தி, உங்க விருப்பப்படி நான் நடந்து உங்களிடத்துல வர ஆசைப்படுகிறேன். சொல்லுங்க. நீங்க இருக்கிற இடத்துக்கு நான் வர விரும்புறேன். உங்களை போல மாறவே என்னை விட்டு கொடுக்கிறேன். சொல்லுங்க, விட்டு கொடுக்கிறேன்ப்பா.
என் இருதயத்தை திறந்து கொடுக்கிறேன்ப்பா. இந்த உலகத்துல மக்கள் விரும்புகிறபடி, மனம் விரும்புகிறபடி, ஊரு உலகம் சொல்லுகிறபடி நான் வாழாம உங்க வார்த்தையின்படியே நான் வேறுபட்ட மாறுபட்ட பரிசுத்த ஜீவியம் ஜீவித்து நீங்க விரும்புகிறபடி, நீங்க விரும்புகிற இடத்துக்கு உன்னோடு கூட நான் வந்துடுறேன். சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆண்டவரே, உங்களை நாங்க அறிய 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 நீங்க எப்படிப்பட்டவர் நாங்க புரிய புரிய எங்க வாழ்க்கை மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம். அதுல சமாதானம் உண்டாகிறதற்காக, கிருபை பெறுகிறதற்காக ஸ்தோத்திரம். நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுவதுதான் பாக்கியம். ஹல்லேலூயா. என்னை ஆட்கொண்டவர் இன்னார் என்று நான் அறிவேன் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். நான் ஆராதிக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்பது எனக்கு தெரியும்னு சொல்றார். என்னை ஆட்கொண்ட தெய்வம், என்னோடு கூட இருந்து என்னை நடத்துகிற என் அன்பு தெய்வம் எப்படிப்பட்டவர். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க அவரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப ரசனையா மாறிடும். ஹல்லேலூயா. அவர் வாழ்க்கை ரொம்ப இன்பமா மாறிடும். ஹல்லேலூயா. கஷ்டமா இருந்தாலும் இஷ்டமா மாறிடும். ஹல்லேலூயா. ஒரு நாளும் உங்களுக்கு நஷ்டம் வரப்போறதில்லை. கஷ்டம் இருக்கலாம், அதுல நீங்க இஷ்டப்பட்டு வாழும்போது உங்க ஆத்மா ஒரு நாள் நஷ்டப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. அப்பா அப்படி நடத்துவாரு. எனக்கு அந்த வெளிச்சத்தை தர்றாரு. நான் அவர் அறிகிற அறிவுல நாள்தோறும் வளர்ந்து 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 அவரை போல அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவனா மாறுகிறதற்காக அந்த அருமையான பரிசுத்த அழைப்பை என் மேல் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்க நல்ல அப்பாவுக்கு ஒரு கையை தட்டி நன்றி அப்பா. சத்தம் நிறைய பேருக்கு நன்றி வர மாட்டேங்குது. தகப்பனே, நீங்க எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிய கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்மை அறிகிற அறிவிலை வளர உதவி செய்யும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you.